சுவையான பூரிக்கிழங்கு மசாலா எப்படி செய்யலான்னு பார்த்துருவோம். நான் 1/4 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். அடுப்பில் கடாய் வச்சு காஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஒரு காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா செவக்க பொரிய விட்டுறணும். நல்லா பொரிஞ்சு வந்ததும் 2 பெரிய வெங்காயத்தை போட்டு உப்பும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கி வந்ததும் கருவேப்பிலை, இஞ்சியை தட்டி போட்டுருங்க. நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கி வந்ததும் கொஞ்சம் காயப்பொடி போட்டு 2 பச்சை மிளகாயும் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிறது வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் போட்டு அதுவும் பச்சை வாசனை போகணும். ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கை எடுத்து துருவி போட்டுருங்க. துருவி போட்டுட்டு ஒரு சின்ன சைஸ் தக்காளியும் கட் பண்ணி போட்டுருங்க. அது நல்லா வதங்கி வந்தோடனே வேக வச்சு கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கையும் போட்டு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. இதில் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவை எடுத்து தண்ணி விட்டு கரைச்சி அதில் விட்டுருங்க. கூட 1 கப்பு தண்ணியும் விட்டு நல்லா வெந்து வரணும். மூடி வச்சு நல்லா வேக வச்சுருங்க. இந்த கடலை மாவோட பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா இறுகி வந்த உடனே கொத்தமல்லி, கருவேப்பிலை தூவி இறக்கி வச்சா சுவையான பூரிக்கிழங்கு மசாலா ரெடி.